டிரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். மும்மொழி கொள்கை தொடர்பாக நடத்தப்பட்ட நீயா நானா நிகழ்ச்சிக்கு தடை. நிகழ்ச்சியில் என்ன நடந்தது? நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட சிறப்பு விருந்தினர் பிரத்யேக பேட்டி. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை குறித்து பேசுறதுக்காக திரு கரிகாலன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். மும்மொழி கொள்கை எதிர்ப்போரும் ஆதரிப்போரும் அப்படின்ற ஒரு தலைப்பில் நீயா நானா நிகழ்ச்சி ஒன்று நடத்திருக்கு. அது போன வாரமே வெளியிட்டு இருக்கணும், ஆனால் இன்னும் வெளியிடப்படலை. அது முடக்கப்பட்டிருக்கிறதா தகவல்கள் வருது. அது உண்மையா? இந்த விஷயத்தோட பின்னணி என்ன? அதாவது இந்தியா முழுவதும் இந்த நீயா நானா விவகாரத்திற்குள் போவதற்கு முன்னாடி இந்தியா முழுவதும் பாஜக ஆட்சிக்கு வந்த உடனே நடந்த விஷயம் என்னன்னா, மாட்டுக்கறி சாப்பிட்றான்னு அடிச்சு கொள்றது, முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் தலித்துகளையும் இப்படி இவர்களை வீதிகளில் அடித்து கொள்ளுகின்ற வேலையை பாஜக ஒரு புறம் செய்தது. இன்னொரு புறம் யார் யாரெல்லாம் போராடுகிறார்களோ, மக்களினுடைய சிவில் உரிமைகளுக்காக போராடுகிறார்களோ அவர்களை குறிவைத்து அவர்கள் மீது மோடியை கொல்ல சதி அப்படின்னு ஒரு பொய்யான வழக்கை புனைந்து அவர்களை எல்லோரையும் சிறையில் போட்டது. அவங்களுடைய லேப்டாப் கணினியில வெளியிலிருந்து இவர்களாகவே மேல்வேர் சாஃப்ட்வேர்கள் ஏற்றி விட்டு அதன் மூலமா அவர்கள் சதியில் ஈடுபட்டதை போல ஒரு பொய்யான வழக்கை புனைந்து இப்படி போராடுபவர்களை சிறைப்படுத்தினார்கள். இன்னும் சொல்ல போனால் ஸ்டான் சுவாமி ஃபாதர், அவர் பார்க்கின்சன் நடுக்கவாத நோய் இருக்கு. ஒரு டீ கிளாஸை கூட அவரால் பிடிச்சு டீ குடிக்க முடியாது. அவருக்கு ஸ்ட்ரா கொடுக்காம சாகடித்தாங்க. இது ஒரு புறம். இன்னொரு புறம் அறிவுத்துறை யார் யாரெல்லாம் சிந்திக்கிறார்களோ, பாஜகவுக்கு எதிராக, இந்த பாசிசத்திற்கு எதிராக, இந்த பார்ப்பன சனாதன தர்மத்திற்கு எதிராக யார் யாரெல்லாம் சிந்திக்கிறார்களோ அவர்களை எல்லாம் இந்த ஆரிய பார்ப்பன கும்பல் திட்டம் தீட்டி தீர்த்து கட்டியது. கோவிந்த் பன்சாரே மகாராஷ்டிரத்துல இயங்கிட்டு வந்த ஒரு இடதுசாரி, ஒரு கம்யூனிஸ்ட், அவர் சிவாஜியை மீட்டுருவாக்கம் செய்கிறாரு. சிவாஜி ஒரு இந்து ராஜ்யத்தின் அடையாளமாக, இந்து ராஷ்டிரத்தின் அடையாளமாக காட்டப்படுகிறார். ஆனால் அந்த சிவாஜி ஒரு சூத்திரர். அந்த சிவாஜிக்கு முடிசூட்ட மறுத்தார்கள் பார்ப்பனர்கள். இதுதான் உண்மையான வரலாறு. பார்ப்பனியத்தால் சிவாஜியே பாதிக்கப்பட்டார், பார்ப்பனர்களால் முடிசூட மறுக்கப்பட்டார். பிறகு பொன்னும் பொருளும் கொடுத்து யாகங்கள் நடத்தி அதுக்கு பிறகுதான் அவரை முடிசூட அனுமதித்தார்கள் பார்ப்பனர்கள். அப்படின்ற இந்த வரலாற்றை மக்களுக்கு உண்மைகளை வெளியில் சொல்ல ஆரம்பித்தார். இந்த ஒரே காரணத்திற்காக அவர் சுட்டுப்படுகொலை செய்யப்பட்டார். அதே போல கௌரி லங்கேஷ் பெங்களூருல நடந்துச்சு. அதற்கு பிறகுதான் பிரகாஷ்ராஜ் கிளர்ந்தெழுந்து வெளியில போராட ஆரம்பிச்சாரு, குரல் கொடுக்க ஆரம்பித்தார். அப்புறம் கல்புர்கி. இப்படி இந்தியா முழுவதும் எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள், போராளிகள் எல்லாருமே கொல்லப்படுவது, வேட்டையாடப்படுவது இந்த காலத்தினுடைய ஒரு யதார்த்தமா மாறி நிற்குது. இப்ப இந்த சூழலில் இருந்துதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏற்கனவே ஆனந்த விகடன் அவங்க போட்ட ஒரு கார்ட்டூன், மோடி ட்ரம்ப் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, சைனோட உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, அந்த அமெரிக்காவுக்கு போன அந்த புகைப்படம், அதை ஒரு கார்ட்டூனா போடுறாங்க. அது தடை செய்யப்படுகிறது. அதற்கு முன்னதாகவே நம்முடைய சேனல்கள் 3 முறை ரூட்ஸ் தமிழ், அதற்கு பிறகு ரூட்ஸ் 24x7, அதற்கு பிறகு ட்ரைப்ஸ், இந்த 3 சேனல்களையும் தடை செய்தது. அதற்கு எதிராக நம்ம டெல்லி வரைக்கும் போய் மினிஸ்ட்ரியில போராடணும், உயர் நீதிமன்றத்தில் போராடி அந்த தடையை உடைத்தோம். இப்படி இந்தியா முழுவதும் கருத்து சுதந்திரம் அப்படின்றது மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறது. கருத்து சொல்லுபவர்களை சுட்டுக் கொள்கிறார்கள். கருத்து சொல்வதற்கு உரிமை இல்லாத ஒரு ஜனநாயகமற்ற சூழல் இருக்குது. இப்ப அந்த சூழலில் இருந்துதான் இந்த நீயா நானா இதை தடை செய்யப்பட்டதை நாம் பார்க்க வேண்டியது இருக்குது. இப்ப மும்மொழி கொள்கை, இந்த பிரச்சனை எவ்வளவு தீவிரமான பிரச்சனை, இதை எடுத்து விவாதிக்கும் பொழுது இது நீயா நானா உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான தமிழர்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதுல பாஜக ஒட்டுமொத்தமாக அம்பலப்பட்டு விட்டது. மும்மொழி கொள்கை ஒரு ஏமாற்று, இருமொழி கொள்கை தான் சிறந்த கொள்கை என்பது அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அம்பலப்பட்டு விட்டது. அப்படின்ற காரணத்திற்காக அந்த நிகழ்ச்சி வெளிவராமல் தடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த நிகழ்ச்சின்னு வெளியிடப்படலை. அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில மும்மொழிக்கு எதிராக தான் அதிக கருத்துக்கள் வந்தது. அதேமாரி பாஜக தான் முடக்கி இருக்குன்ற விஷயத்துக்குள்ள எப்படி முடிவு போறீங்க? இதோட பின்னணி எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, இந்த நிகழ்ச்சி மார்ச் 3ஆம் தேதி நடைபெற்று இருக்குது. அதற்கு அடுத்து இசை சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சி எடுக்கப்பட்டிருக்குது. முன்னாடி எடுத்த நிகழ்ச்சி நீயா நானா மும்மொழி கொள்கை தொடர்பா, அந்த நிகழ்ச்சி வரல. ஆனா அந்த இசை தொடர்பான, அதற்கு பிறகு ஷூட் செய்யப்பட்ட இசை தொடர்பான நிகழ்ச்சி வெளில வந்திருக்குது. இப்ப இந்த நிகழ்ச்சியில் என்ன நடந்தது அப்படின்றத நம்ம விசாரிச்சோம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற சேலம் தரணிதரன்
அவர்கிட்ட நம்ம வந்து தொடர்பு கொண்டோம். திமுகவினுடைய மாநில செய்தி தொடர்பாளர். அவர் இது தொடர்பா அந்த நிகழ்ச்சியில என்ன நடந்தது அப்படின்றத சொன்னாரு. அவர் மட்டும் இல்லாமல் இன்னும் சிலர், இவர் வந்து சிறப்பு விருந்தினராக கெஸ்டா வந்து அங்க போயிருந்தாரு. இன்னும் பாஜக தரப்புல ஆனந்தன் ஐயாசாமி அப்படின்ற நபர் வந்து கெஸ்டா போயிருந்தாரு. சேலம் தரணிதரனை தாண்டி இன்னும் மும்மொழி கொள்கைக்கு எதிரான பேசியவர்கள், அந்த தரப்பில் இருந்தவர்களை வந்து நம்ம தொடர்பு கொண்டு பேசணும். அந்த நிகழ்ச்சி முழுக்கவே மும்மொழி கொள்கைக்கு எதிராக தான் இருந்திருக்குது. எந்த ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டுமே, நான் ஏன் மூன்றாவது மொழி படிக்கணும், நான் ஏன் இந்தியை படிக்கணும் அப்படின்றதுக்கு எந்த ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டுமே இல்லையா. எல்லாருமே வந்து முழிச்சிட்டு நின்றுட்டு இருந்திருக்காங்க. இந்த தரப்புல இருக்கிறவங்க இருமொழி கொள்கை தான் சிறந்தது, அதுதான் ஒரு மாபெரும் மாற்றத்தை தமிழ்நாட்டிற்குள் ஏற்படுத்தி இருக்கிறது, தமிழ்நாடு இந்தியாவிலேயே உயர்ந்து நிற்பதற்கு காரணம் இந்த இருமொழி கொள்கை தான் அப்படின்றத அடிச்சு பேசியிருக்கிறாங்க. அதுல சேலம் தரணிதரன் அவரும் வந்து பேசி இருக்கிறார். இப்படி அந்த தரப்புல அவங்களுக்கு சொல்றதுக்கு எந்த பாயிண்ட்டுமே இல்லை, அசிங்கப்பட்டு நின்றுக்கிறாங்க. இப்போ சேலம் தரணிதரனே அவர் என்னென்ன வாதங்களை முன்வைத்தார் அப்படின்றத நம்மள்ட்ட பதிவு செஞ்சிருக்கிறாரு. அந்த குரல் பதிவை இதுல ஒளிபரப்புங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், மும்மொழி கொள்கை குறித்து நடந்த ப்ரோக்ராம்ல நீங்க வந்து கலந்துகிட்டு இருக்கீங்க, அப்படி ஒரு செய்தி வருது. நீங்க கலந்துகிட்டீங்களா? அந்த நிகழ்ச்சியில என்ன நடந்துச்சு? சார், நான் தான் அந்த நிகழ்ச்சியில இந்த இரண்டு மொழி கொள்கை தரப்புல இருந்து நான் தான் அந்த இதை ஹெட் பண்ணேன். நான் தான் அதுக்கு நடுவராகவும் இருந்தேன். அதுக்கப்புறம் பாஜக சைட்ல ஆனந்தன் ஐயாசாமி இருந்தாரு. ஆனந்தன் ஐயாசாமி ஒரு சில அறிவுத்திறன் இல்லாத கருத்துக்களை முன்வைத்தார். அதுக்கு நான் வந்து தெளிவா பதில் சொன்னேன். அவன் வந்து எலான் மஸ்க் மார்க் சுக்கர்பர்க் 4 மணி தெரியும்னு ஒரு பாயிண்ட் வச்சாரு. நான் அப்புறம் கேட்டேன், அதுக்கும் அவர் காசு பண்ணதுக்கு என்ன சம்பந்தம், காசு பண்ணதுக்கு அப்புறம் மொழி கத்துக்கிட்டாரா அப்படின்னும். நம்ம சைட்ல ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் இருந்தது. அந்த சைட்ல வந்து பெரிய பாயிண்டே யாராலையும் வைக்க முடியல. அப்புறம் அனந்தன் அவர்களும் வந்து, ஆனந்தனா அவரும் வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்த்தாரு, ஆனா முடியல. அவருக்கு எல்லா பாயிண்ட்டுக்குமே வந்து நம்ம நோஸ் கெடுக்கிற மாதிரி பேசியாச்சு. கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் ரொம்ப டிஸ்கன்டா தான் போனாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் போய் அண்ணாமலைகிட்ட சொல்லியிருக்காரு. அண்ணாமலை வந்து இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டர் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால வந்து இவங்க இந்த நிகழ்ச்சியை போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சண்டேல போன சண்டே அது வர வேண்டியது வரல. நான் பிஸியா இருந்தேன், அதனால நோட்டீஸ் கொடுக்கல. அதுக்கு நானும் அவங்க கூப்பிட்டு வந்துச்சா வரலையான்னு கேட்கல. ஒன்லி நேற்று தான் வந்து எனக்கு நம்ம இந்த விஷயம் தெரிய வந்தது, இந்த மாதிரி வரல அப்படின்னு. இன்னைக்கு கூப்பிட்டு 2-3 பேரை கேட்டேன், கூட இருந்தவங்கள அழுத்தம் வந்ததுனால வரல அப்படின்னாங்க. ஓகே, இது எல்முருகன் தரப்புல இருந்து அழுத்தம் கொடுத்திருக்காங்க. அது எனக்கு தெரியாது, நான் சந்தேகப்படுறேன். நான் அப்படி சொல்லல, நமக்கு எப்படி தெரியும் அது? ஆனா என்னோட லாஜிக் வந்து வரல. போன சண்டே வரும்னு சொல்லியிருந்தாங்க, அது எனக்கு தெரியும், அது ஃபேக்ட். சரிங்களா? போட போறோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க, அதையும் மக்கள் ஷேர் பண்ணிருக்காங்க. அதை கூட நான் பாக்கல, மக்கள் ஷேர் பண்ணிருக்காங்க. இட்ஸ் a fact. ஏன் போடல? ஒரு பர்னிங் டாபிக், தமிழ்நாட்டுல ஒரு அவ்வளவு முக்கியமா போயிட்டு இருக்க தலைப்பு. சோ போட்டா அவங்களுக்கு வியூவர்ஷிப் இந்த எபிசோடுக்கு நல்லாவே இருந்திருக்கும். அவங்களுக்கு வியூவர்ஷிப் நல்லா இருந்தா அட்வர்டைஸ்மென்ட் ரெவென்யூ வரும். அதனால போடாம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னவா இருக்கணும்? அங்க எனக்கு தெரியாது, அங்க மத்த பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அதுல கொஞ்சம் பேர் தொடர்பு இருந்திருப்பாங்க போல. ஏதோ அவங்க ஆபீஸ்க்கு அழுத்த வந்த மாதிரி யாரோ சொன்னதா ஏன்னா மத்த பார்ட்டிசிபென்ட் என்கிட்ட சொன்னாங்க. சோ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு அந்த ஷோ ஃபுல்லா பார்த்தது வந்து அந்த பாஜக தரப்புல இருந்து வந்தவர் தான் இல்லையா. சோ அதனால அவரு கொஞ்சம் டிஸ்கிரண்டில் தான் போனாரு, அதுவும் ஒரு ஃபேக்ட். அதனால அவரு போய் இப்படி சொல்லியிருக்கலாம். எல்முருகன் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங்கா இருக்கிறதுனால அண்ணாமலை என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைக்கிறாரு இல்லையா, அதனால அப்படி சொல்லியிருக்கலாம். போலீஸ் மென்டாலிட்டி, என்ன பண்றது சொல்லுங்க. ஓகே, இல்ல இது தொடர்பா ஒரு தொகுப்பாளர் கோபிநாத் அவங்க தரப்புல யார்கிட்டயாவது பேசுனீங்களா? எப்ப வரும் இல்ல வராதான்னு? அவங்க தரப்புல நான் பேசல. அப்படி பேசினாலும் சொன்னா நல்லா இருக்காது இல்லையா. ஆனா மத்த நிகழ்ச்சிக்கு போனா மத்தவங்ககிட்ட பேசினா அவங்க வந்து பேசினதாவும் வேற அழுத்தம் வந்ததாவும் என்கிட்ட சொன்னாங்க. ஓகே சார். அதுல வந்து விவாதிக்கப்பட்டதுல வந்து முழுக்க இருமொழி கொள்கை தரப்புல தான் ஆதரவான கருத்துக்கள் வந்ததுதான் ஒரே காரணமா இந்த நிகழ்ச்சி வெளியே வராததுக்கு? சார், ஆதரவு இல்லங்கிறது சார், உண்மையை வந்து அங்க பேசப்பட்டது. உண்மை வந்து என்ன, மாநில உரிமைக்குள்ளார ஏன் வரீங்க, அவ்வளவுதான். 3 மொழி கொள்கைக்கும் காசுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படிங்கறத, ஒரு மொழி படிச்சா காசு வருமா வராதா அப்படிங்கறத நான் பேசும்போது கேட்டேன். எப்படின்னா நீங்க ஒரு மொழி படிச்சா காசு சம்பாதிக்கலாம், எக்கனாமிக் ப்ராஃபிட் எல்லாம் இருக்கும்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பாட்னி, ஜுவாலஜி, ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, சோசியல் சயின்ஸ்,
சயின்ஸ் எல்லாமே விட்டுட்டு அது 12 சப்ஜெக்ட் மொழியாவே படிச்சுட்டு போலாமே. பிரெஞ்சு, ஜெர்மன், இட்டாலியன், உருது, தமிழ், ஹிந்தி, சமஸ்கிருதம், தெலுங்கு, மலையாளம் படிச்சுட்டு போலாமே. ரைட். அந்த மாதிரி பாயிண்ட்லாம் அங்க டிஸ்கஸ் பண்ணப்பட்டது. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ. அப்ப நிகழ்ச்சிக்குள்ள இப்படி நடந்த உடனே இப்ப இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பானால் அசிங்கப்பட்டு அம்பலப்பட்டு நிற்போம் அப்படின்றது பாஜக தரப்பிற்கு ஒரு மிகப்பெரிய, ஏற்கனவே தர்மேந்திர பிரதான் விஷயம் 2152 கோடி ரூபாய் நிதி தராமல் தமிழ்நாட்டு எம்பிக்களை பார்த்து நாகரிகமற்றவர்கள் அப்படின்னு பேசி தமிழ் மக்களை இழிவுபடுத்தியது. அப்புறம் நிர்மலா சீதாராமன் தந்தை பெரியாரின் மீது வன்மத்தை கொட்டியது. இப்ப இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் இங்க மிகப்பெரிய ஒரு கொதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்ப இந்த நிகழ்ச்சி வந்துச்சுன்னு வைங்களேன், இன்னும் இந்தி அம்பலப்பட்டுரும். ஏன்னா ரியல் எக்ஸாம்பிள்ஸை கொண்டு இந்த நிகழ்ச்சிகள்ல காட்டுவாங்க. ஏற்கனவே இந்த வடமாநில தொழிலாளர்கள் இங்க வேலை செஞ்சவங்க, அவங்க எப்படி இங்க இருக்கிற கலைஞர் காப்பீடு திட்டம் போன்ற இந்த மருத்துவ உதவி திட்டங்களால் எப்படியான நன்மைகளை பெற்றார்கள், அவங்க மாநிலத்தெல்லாம் கற்பனையே பண்ண முடியாத விஷயங்கள்லாம் வடமாநில தொழிலாளர்கள் இங்க எப்படி செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற அந்த ரியாலிட்டியை போட்டாங்க. அது பெரிய விளைவு ஏற்படுத்துனுச்சு. அப்ப இது போன்ற ரியாலிட்டி எல்லாம் இந்த ஷோ மூலமா வெளில வந்துடும் அப்படின்றதான் பாஜக தரப்பில் அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்திருக்குது. இப்ப இந்த நியானானா ஷோ நடத்துறது மெர்க்குரி நெட்வொர்க்ஸ், ஆண்டனி அவர் தான் இதை நடத்துறாரு. அந்த நிறுவனம் தான் இந்த நியானானா ப்ரோக்ராமை நடத்துது. இவங்க வீடியோவை தயாரித்து அதை விஜய் டிவிக்கு கொடுப்பாங்க. விஜய் டிவியினுடைய தலைமையகம் அது மும்பையில் இருக்கு. இந்த விஜய் டிவி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஜியோவால் வாங்கப்பட்டு விட்டது. அம்பானி இந்த டிவியை வாங்கிட்டாரு, விஜய் டிவி வாங்கிட்டாரு. இப்போ வாங்கின உடனே முதல் வேலையாக என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிறார்கள். வாங்காமலையும் அழுத்தம் கொடுத்து நீக்க வைக்கிற வேலைகளையும் செய்வாங்க. அந்த அளவுக்கு ஒன்றும் இவங்க ஒரு முதலாளி ஸ்ட்ராங்காக இருக்கிறாருன்னா அவரை ஒன்றும் அடிபணிய வைப்பது பாஜகவிற்கு. பிபிசிக்கே ரைடை விட்டு எல்லாமே பண்ணி பார்த்தாங்க. இப்போ அப்படி ஒரு நிலைமை தான். அப்போ தலைமையகத்துக்கு பம்பாய்க்கு போகுது, ஜியோவுக்கும் அங்கே தான் தலைமையகம் மும்பைக்கு போகுது. அங்கே எப்பயுமே QC குவாலிட்டி செக் பண்ணுவாங்க வீடியோவுக்கு, வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு. அப்புறம் ஸ்டாண்டர்ட் அண்ட் ப்ராக்டிசஸ் SNP அப்படின்னு ஒரு சுய தணிக்கை, அந்த வீடியோ எப்படி இருக்குது, லீகலா இருக்குதா, இல்லீகலா இருக்குதா, எத்திக்கலா இருக்குதா அப்படின்னு ஒரு டீம் தலைமையகத்துல, அந்த ஆபீஸோட டிவி விஜய் டிவியோட தலைமையகத்துல இருந்து அதை ஆய்வு செய்வாங்க. அப்படி ஆய்வு செய்கின்ற அந்த குழுதான் இதை தடை செய்திருக்கிறது. காரணம் என்னன்னா பாஜக தரப்பில் கொடுக்கப்பட்ட அழுத்தம். இப்ப சேலம் தரணிதரன் என்ன சொல்றாருன்னா, பாஜக தரப்பில் குறிப்பாக ஆனந்தன் ஐயாசாமி அண்ணாமலையிடம் சொல்லி இருப்பார், அண்ணாமலை எல்முருகனிடம் சொல்லி இது நடந்திருக்கும் அப்படின்னு அவர் சந்தேகத்தை கிளப்புறாரு. நியானானா நிகழ்ச்சியில மும்மொழி கொள்கைக்கு ஆதரவா பேசுறதுக்காக ஆனந்தன் ஐயாசாமின்றவர் கலந்துட்டாருன்னு சொல்லி இவங்க காலில் பேச சொல்லியிருந்தார். யார் அந்த ஆனந்தன் ஐயாசாமி? ஆனந்தன் ஐயாசாமி பாஜக காரர். அவர் ஜோஹோ ஸ்ரீதர் வேம்பு தொழிலதிபர் இருக்காருல, பார்ப்பன தொழிலதிபர், எளிமையான தொழிலதிபர், குருமூர்த்தியினுடைய சீடர். அப்புறம் சொத்து கொடுக்க கூடாதுன்னு சொல்லி பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணிட்டு வந்தவர். இப்படியான பல பெருமைகளுக்கும் புகழுக்கும் சொந்தக்காரர் தான் இந்த ஜோகோ ஸ்ரீதர் வேம்பு. இந்த ஸ்ரீதர் வேம்புவினுடைய ஒரு அல்லக்கை, அவருக்கு நிறைய ஸ்ரீதர் வேம்பு செஞ்சிருக்காராம். அந்த அல்லக்கை தான் இந்த ஆனந்தன் ஐயாசாமி. இவர் ஒரு தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர். இவர் பாஜக தலைவராக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் பேசிக்கிறாங்க. ஆனால் இந்த ஆனந்தன் ஐயாசாமியை எதற்காக உருவாக்கப்படுகிறார் என்றால், தென் மாவட்டத்தில் குறிப்பாக ஜான் பாண்டியன், அவரும் தேவேந்திர குல வேளாளர் தான், இவரும் தேவேந்திர குல வேளாளர். அப்ப ஜான் பாண்டியனுடைய இடத்தை ஆனந்தன் ஐயாசாமியை வைத்து ரீப்ளேஸ் செய்யணும், அவரை காலி பண்ணணும் ஜான் பாண்டியனை அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டவர் தான் இந்த ஆனந்தன் ஐயாசாமி. இது ஒரு மொத்தத்துக்குமே டம்மி பீஸு, ஒரு முட்டா பீஸு. இதற்கு ஒண்ணுமே தெரியாது. அதுக்கு மிகச்சிறந்த சான்று இந்த நிகழ்ச்சியில அட்டி பொலன்னு பொலந்து எடுத்திருக்கிறாங்க. எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல தெரியாமல் திருவென விழித்திருக்கிறார் ஆனந்தன் ஐயாசாமி. நியானானா நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் கோபிநாத் அவர்களுக்கு மிரட்டல் விடப்பட்டதாகவும் ஒரு செய்திகள்லாம் பரவுது. அது எந்த அளவுக்கு உண்மை? இல்ல, அது அவர் மிரட்டப்பட்டாரா இல்லையா அப்படின்றது அவர் வெளில சொன்னாதான் தெரியும். இல்ல இன்சைட் நியூஸும் நமக்கு அவர் மிரட்டப்பட்டதாக எந்த தகவலும் நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் இது என்ன காட்டுது, எதை குறிக்கிறது அப்படின்னா, மக்கள் சார்ந்து மக்களுக்கு தேவையான ஒரு செய்தியை விவாதிக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை இது உருவாக்குது இல்ல, அப்படி ஒரு கருத்தை இது சொல்லுது இல்ல. இப்ப அது எல்லாரையுமே பாதிக்கும். கண்டிப்பா
கிட்டத்தட்ட இந்த நிகழ்ச்சி மார்ச் 3ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு ஆரம்பிச்சு சாயங்காலம் 7 மணி வரைக்கும் நடந்திருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரம் வந்து இந்த நிகழ்ச்சி முழுமையா வந்து நடந்திருக்குது. எல்லாரும் மணிக்கணக்கா பேசியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியே வந்து எப்படி கோபிநாத் வந்து அணுகி இருக்காருன்னா, எந்த மாதிரி கொண்டு போயிருக்காருன்னா, அதாவது இந்த கட்சி அந்த கட்சி சார்பாலாம் வந்து இங்க பேசக்கூடாது. இந்த அடிப்படையே வந்து அகாடமிக்கலா ஒரு கல்வி அடிப்படையில் 3 மொழி அப்படின்றது வளர்ச்சியா, அது வந்து நல்லதா கெட்டதா அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு அப்படி விவாதம் நம்ம நடந்திருக்குது. ஒரு விவாதத்தினுடைய அடிப்படையே இதன் மேல கட்டமைச்சிருக்கிறாங்க. நீங்க இந்திய எதிர்த்தீங்க, நீங்க ஆதரிச்சீங்க, அதெல்லாம் கிடையாது. 3 மொழி கொள்கை அப்படின்றது வளர்ச்சிக்கு உதவுமா உதவாதா அப்படின்ற அடிப்படையில் இந்த விவாதம் கட்டமைக்கப்பட்டிருக்குது. இப்போ ஒரு அகாடமிக்கலா பேசணும்னா டேட்டா வேணும், தரவுகள் வேணும், நிகழ்கால சாட்சிகள் வேணும். இப்போ இதெல்லாம் பாஜக கிட்ட என்னைக்காவது இருக்க போகுதா? பொய் சொல்லணுமா விடாம எல்லாரும் கிளம்பி வந்து சொல்லுவானுங்க. மற்றபடி எந்த அடிப்படையும் ஆதாரமும் இல்லாததால் அவர்கள் காலியாயிட்டாங்க. இன்னும் பிடிஆர் வந்து ஒரு படி மேல போய் சொல்றாரு, வட இந்தியாவில் 3 மொழி கொள்கையே வந்து பிராக்டிஸ்ல இல்லைங்க, அவெல்லாம் 1 மொழி தான் வந்து படிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்றதையும் வந்து சொல்றாங்க. அவர்களால் வந்து ஆங்கிலம் படிக்க முடியல அப்படின்ற காரணத்திற்காக நம்ம 3வது மொழியா எதுக்கு வந்து இந்திய படிக்கணும்? இது ஒரு ரொம்ப மிக கேவலமான ஒரு விஷயமா இருக்குது. 2வது, இந்த நிகழ்ச்சி வந்து ஒளிபரப்பு ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்யணும், மக்களுக்காக தான் இவ்வளவு நேரம் செலவிட்டு இப்ப சேலம் தரணிதரன் வந்து பேசியிருக்கிறாரு, ஆனந்தன் ஐயாசாமி பேசியிருக்காங்க. அப்புறம் மற்றும் வந்து 2 தரப்புலையும் உட்காந்து மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் பேசியவர்களும் வந்து இருந்திருப்பாங்க. இதை தாண்டி 1 மொழி கொள்கைக்கு சப்போர்ட் பண்றவங்க கூட அங்க இருந்திருக்கலாம். இந்த கருத்துக்கள் எல்லாம் வெளில வந்தாதானே மக்களுக்கும் வந்து ஒரு புரிதல் வரும். அதனால இந்த நிகழ்ச்சி வந்து ஒளிபரப்பப்பட வேண்டும். இது விஜய் டிவியில வரலனாலும் வெளியில யூடியூப் மூலமா இது வந்து ஒளிபரப்பலாம் அப்படின்றது என்னோட கருத்து. மும்மொழி கொள்கை சரியா தப்பா தொடர்பான விவாதத்துல முக்கியமான ஒரு முரண்பாடா ஆதரிப்பவருக்கும் எதிர்ப்பவருக்கும் இருக்கிற தரப்புல இருக்கிறது என்னன்னா, மும்மொழி கொள்கையில 3வது மொழி இந்தின்னு சொல்லி எங்கேயுமே சொல்லல, புதிய கல்விக் கொள்கையில அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறவங்க எல்லா இடத்துலையும் பலரும் வந்து அதை தான் பேசிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே இந்திய நேரடியாக திணிக்கலையா? 3வது எதை வேணா படிக்கலான்றது தான் புதிய கல்விக் கொள்கையில் இருக்குதா? அதாவது 3 மொழி அவசியமா அப்படின்றது ஒரு முதல் கேள்வி. அப்புறம் இந்தியா இல்ல கன்னடமா, தெலுங்கா இல்ல மராத்தியா இல்ல பெங்காலியா அப்படின்றதெல்லாம் 2வது. முதல் கேள்வி 3வது மொழி அவசியமா? இப்ப தமிழ் படிக்கிறோம், அது நம்முடைய தாய்மொழி, பயன்பாட்டில் இருக்கிற மொழி எல்லாத்துலயும். அதே போல ஆங்கிலம் படிக்கிறோம், ஆங்கிலம் அலுவலகங்களில் வேலை தொடர்பான இடங்களில் இந்த இடங்கள்லாம் வந்து ஆங்கிலம் பயன்படுத்துறோம். இது 2ம் பயன்பாட்டில் இருக்குது. இதை தாண்டி ஒரு 3வது மொழி அவசியமா? எதுக்கு 3வது மொழி படிக்கணும்? என்ன காரணத்திற்காக படிக்கணும்னு இருக்குது? இல்ல 3வது மொழி எந்த அவசியமே இல்லை. ஏன்னா ஒரு மொழியை புழங்கும் போதுதான், பயன்பாட்டில் தினசரி புழங்கும் போதுதான் அந்த மொழி வந்து கற்க முடியும், அந்த மொழி நமக்கு புரிய ஆரம்பிக்கும், தெரிய ஆரம்பிக்கும். அதை விட்டுட்டு 1வதுல இருந்து 8வது வரைக்கும் 3 மொழி கொள்கை அப்படின்றது என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்த போகுது? இது தொடர்பாக கல்வியாளர்கள்ட்ட பேசும் பொழுது நான் அப்பார்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ் வந்து நான் இது எல்லாத்தையும் சொல்றேன். கல்வியாளர்கள்ட்ட பேசுறப்ப இதை பயிற்றுவிக்கிற ஆசிரியர்கள் இருக்கிறாங்கல்ல, ஹிந்தி ஆசிரியர்கள், அவர்களுக்கு ஒரு பக்க அளவுல கட்டுரை வந்து எழுத முடியாது. அந்த அளவுக்கு தான் வந்து அவங்களுக்கு ஹிந்தி இவங்களுக்கு பிராக்டிஸ்ல வந்து இருப்பாங்க. 1வதுல இருந்து 8வது வரைக்கும் கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த மொழியை கற்றுத்தேர முடியாது. இது ஒரு வீண் சுமையாக, ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜா தான் மாணவர்களை டார்ச்சர் பண்ணும் அப்படின்னு கல்வியாளர்கள் சொல்றாங்க. இப்ப அரசியல் ரீதியா பார்ப்போமே, 3வது மொழி அப்படின்னா என்ன இருக்க போகுது? இப்போ உதாரணத்துக்கு பார்க்கலாமே, இந்தியா முழுவதும் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் இருக்குது, ஒன்றிய அரசால் நடத்தப்படுற பள்ளி. தமிழ்நாட்டில் 49 கேவி பள்ளிகள் இருக்குது. அந்த 49 பள்ளிகள்ல ஒரே ஒரு தமிழாசிரியர் கூட கிடையாது. ஆனா அந்த 49 பள்ளிகளில் இந்திய ஆசிரியர்கள் 109 பேர் இந்திய ஆசிரியர்கள், சமஸ்கிருத ஆசிரியர்கள் 53 பேர், ஒரே ஒரு தமிழாசிரியர் கூட கிடையாது. அங்க விருப்ப பாடமாகத்தான் தமிழ் இருக்கிறது. எது மும்மொழி கொள்கைனா இந்தி, சமஸ்கிருதம், ஆங்கிலம், இதுதான் மும்மொழி கொள்கை. இப்ப கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள்ல 6, 7, 8 இந்த 3 வகுப்புகளுக்கும் சமஸ்கிருதம், இந்தியும் சமஸ்கிருதமும் கட்டாய பாடம், கட்டாயமா வந்து அதை வந்து படிக்கணும் அப்படின்றது கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள்ல நடைமுறையில இருக்குது. இப்ப பாஜக ஆட்சி நடைபெறுகின்ற உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஹரியானா, ஹிமாச்சல பிரதேசம், இங்கெல்லாம் 3வது மொழியாக எது கற்பிக்கப்படுதுன்னா சமஸ்கிருதம் தான். அப்ப வட இந்தியாவில்
மும்மொழி அப்படின்னா என்னன்னா இந்தி, சமஸ்கிருதம், ஆங்கிலம். தென்னிந்தியாவில் மும்மொழி அப்படின்னா ஆரம்பத்துல மாநில மொழி, நம்முடைய மாநில மொழி தமிழ், ஆங்கிலம், இந்தி அப்படின்னு இருக்கும். பிறகு மாநில மொழி இடத்துல சமஸ்கிருதத்தை படிப்படியா ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. முதலில் 3 மொழிகளை ஏற்றுக்கொண்டால் போதும். அதுக்குதான் வந்து நாங்க பாருங்க, வேற ஏதாவது ஒரு 2 இந்திய மொழிகள், ஒண்ணு உங்க தாய்மொழியை படிச்சிருப்பீங்க, இன்னொன்னு வேற இந்திய மொழிகளை படிச்சுக்குங்க, ஒன்னு ஆங்கிலம் படிச்சுக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப நியாயமான இனிப்பான வார்த்தைகளா இருக்குது. ஆனால் ஆசிரியர்கள் எங்க இருக்கிறாங்க? இப்ப கன்னடம் படிக்கணும் அப்படின்னா எத்தனை ஆசிரியர்களை நியமிச்சு வச்சிருக்கிறீங்க? அதாவது இந்தி, சான்ஸ்கிரிட்டை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. தமிழ்நாட்டில் இயங்குற கேவி பள்ளி, இது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் 1200க்கும் மேல கேந்திரிய வித்யாலயா பள்ளி இருக்குது. இது சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் அடிப்படையில செயல்படுது. எந்த கேந்திரிய வித்யாலயா பள்ளியிலும் அந்த மாநில மொழி வந்து கட்டாய பாடமொழியாக இல்லை. கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள்ல, ஒன்றிய அரசு பள்ளிகள்ல. அப்ப அதை யோசிச்சு பாருங்களேன். அதாவது ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே நாடு இந்து ராஷ்டிரா, ஒரே மொழி வந்து சமஸ்கிருத மயப்படுத்தப்பட்ட இந்தி, ஒரே கலாச்சாரம் வந்து பார்ப்பன இந்து கலாச்சாரம். இதை நிறுவுவதற்காகத்தான் 3 மொழி அப்படின்றத இவங்க ப்ரொபோஸ் பண்றாங்க. ஆசிரியர்களே கிடையாது மற்ற மொழிகள்ல. இப்ப இன்னும் சொல்ல போனால் வடநாட்டுல இந்த இந்திய தொடர்ச்சியாக பயிற்றுவித்து வந்த காரணத்தினால் அந்தந்த மாநில மக்களினுடைய தாய் மொழிகள் அழிந்து விட்டது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா உத்தரப்பிரதேசம், பீகார், ஹிமாச்சல பிரதேசம், இந்த மாநிலங்களினுடைய தாய்மொழிகளான அந்த மாநில மக்களினுடைய மொழிகளான மைத்திலி, மகாகி, ஹரியான்வி, போஜ்பூரி போன்ற மொழிகள் இது எல்லாமே அழியிற நிலையில இருக்குது. இன்னும் சொல்ல போனா மிக மோசமான நிலையில் அந்தந்த மாநில தாய்மொழிகளே இருக்குது. இன்னும் ஒடியா மொழி கூட அந்த நிலைமையில தான் இருக்குது. ஆனா தர்மேந்திர பிரதான் எதை ப்ரமோட் பண்றாரு? இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் ப்ரமோட் பண்றாரு. இவர்களுடைய அல்டிமேட்டான நோக்கம் இந்தியை திணிப்பது. இந்தி அப்படின்றது ஒரு இடைக்கால ஏற்பாடு தான். அவங்களுடைய லட்சியம், இலக்கு அப்படின்றது சமஸ்கிருதம் தான். RSS தலைவர் வந்து கோல்வார்கர் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக சமஸ்கிருதம் வரும் வரைக்கும் நம்ம இந்தியை வந்து ப்ரமோட் பண்ணணும், ஊக்குவிக்கணும். ஏன்னா சமஸ்கிருதத்தின் ஒரு சாரமாகத்தான் இந்தி இருப்பதாக மொழியியலாளர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. அதாவது மும்மொழி கொள்கை என்ற பெயர்ல இந்தியை திணிப்பது என்பது ஒரு பண்பாட்டை திணிப்பது, இந்தியை திணிப்பது என்பது இந்துத்துவத்தை திணிப்பது, இந்தியை திணிப்பது என்பது இந்து ராஷ்டிராவை திணிப்பது. அது ஒரு பண்பாட்டு ஆதிக்கம். ஏற்கனவே தமிழ் கலாச்சாரத்தில் ஆரியம் புகுந்து விட்டதால் தான் நாம் இப்படி ஒரு நிலையில சாதிய வர்ணாசிரம கட்டமைப்பின் அடிப்படையில் மிக கொடுமையான சாதிய பிரச்சனைகளை வந்து சந்திச்சுட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம மும்மொழி கொள்கையை வந்து அனுமதிச்சோம்னா அது இன்னும் பேராபத்தாக முடிந்துவிடும். நம்ம 100 ஆண்டுகளுக்கு மேலாக இங்க ஒரு சமூக நீதி போராட்டம் நடந்திருக்கிறது. அதை மீண்டும் பின்னோக்கி தள்ளுவதற்கான வேலைகள் தான் நடைபெறும். அதை எப்படியாவது செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக தான் கேவலம் குழந்தைங்களுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுத்து ஏமாத்தணும்னு வந்து நினைக்கிறானுங்க. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். 3 மொழி கொள்கைக்கு வந்து எங்களுக்கு பெரிய வரவேற்பு வந்து கிடைச்சிருச்சு பாருங்க, 10 லட்சம் பேர் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க அப்படின்லாம் வந்து அண்ணாமலை வெக்கமே இல்லாம பேசுறாரு. அப்ப இத்தனை பேர் வந்து உங்களுக்கு கையெழுத்து போட்டு மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னா ஏன் நீயா நானா நிகழ்ச்சியை தடை பண்ற? உனக்குதான் அவ்வளவு தில்லு இருக்குது இல்ல? நீயா நானாவை எதற்காக நீ தடை பண்ணணும்? மக்கள்கிட்டே தான் வரவேற்பு இருக்குன்றிய. இப்ப இந்தி படிச்சவன், இந்தி தெரிஞ்சவன் பொழைக்க வழி இல்லைன்னு இங்க வந்துட்டு இருக்கிறான். இப்போ சென்ட்ரல்ல போய் நின்னா ஒவ்வொரு ட்ரெயின் வந்து இறங்குறப்பையும் எவ்வளவு பேர் பிழைப்பதற்காக மூட்டை முடிச்சுகளோடு பாத்திரங்களோடு தூக்கிக்கிட்டு குழந்தைய தூக்கிக்கிட்டு குடும்பத்தோட இங்க வந்து வர்றான் அப்படின்றத சென்ட்ரல் ஸ்டேஷன் போய் பார்த்தாதான் தெரியும். அப்ப இந்தி படிப்பது அப்படின்றது மட்டுமே வேலை, அது மட்டுமே வாழ்க்கை இல்ல, அது மட்டுமே அறிவுன்றது அயோக்கியத்தனமானது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 351 அதை தான் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா இந்தியை ஊக்குவிக்க வேண்டும், இந்தியை பரவலாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அதை ஒருபோதும் வந்து ஏற்க முடியாது. ஏன்னா பல மொழி போராட்டங்களை கண்டது தமிழ்நாடு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பண்பாட்டு படையெடுப்பை, ஒரு ஆரிய படையெடுப்பை மொழியின் வாயிலாக பாஜக செய்ய நினைப்பதை தமிழ்நாடு ஒருபோதும் வந்து ஏற்க போவதில்லை. இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.